ஹலோ குக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட ஃபஸ்ட் தான் பார்க்க போகிறோம், ஒன் ஷாட். ஸோ இது வந்து ட்விஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு த்ரில்லராக இருக்கும், ஓகேவா? ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே அஃப்ரீனா. நேம் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாதான் சாரி. நீங்கள் ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்திடா. ஓகே, எப்போவுமே ஹாப்பியாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும் உங்கள் பர்த்டேவை. அதே மாதிரி சமீரா ஃப்ரெண்டு கேட்டிருந்தேன், நான் கண்டிப்பாக போடுறேன்டா. சாரி, பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே டு ஃபரீனா நினைக்கிறேன் அந்த பாப்பா பேர். ஸோ சீக்கிரமாக வியோட ஒன் ஷாட் போடுறேன், ஓகேவா? கேட்டிருந்தேன் ஒன் ஷாட். ஸோ ஓகேடா, ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் லேட்டாக போகிறது சாரி, கொஞ்சம் பிஸியாகிட்டேன்டா ஒர்க்கில், சாரிடா. டைம் மிஸ் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். மறக்காம டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது உங்கள் வீட்டில் தான் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. லைக் இப்போது உங்களுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. லைக் இப்போ நிச்சயம் பண்ணுற மாதிரி வந்திருக்காங்க. ஸோ ஜிம்மின் வீட்டிலேருந்து எல்லோரும் இருக்காங்க, உங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே இருக்காங்க. ஸோ லைக் எல்லாருமே உட்காந்துருக்கோம், அவ்வளோ பேர் இருக்காங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து வெக்கப்பட்டுட்டு அழகாக நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் கட்டியிருக்கிறது வந்து லைக் கோல்டு வித் ரெட் கலர், லைக் அந்த ஷேடில் வர ஒரு சாரீ கட்டிருக்கீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருக்கீங்க, அழகாக ஒரு ஜிம்கா போட்டு. ஸோ நீங்கள் அழகாக ஷையாக நின்றுட்டுருக்கீங்க. அங்கே ஜிம்மின் அங்கேருந்து பார்த்துட்டு வாயடிப்பா, இப்போ பாரு ஷையா நல்லா நடிக்கிறா இவ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து துருன்னு இருப்பீங்க, செம்ம ஜாலியான கேரக்டர். நீங்கள் ஜிம்மில் எப்போ பார்த்தாலே டீஸ் பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு அப்படி தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கிறத பார்த்து அவனுக்கு சிரிப்பு வருது, என்னம்மா நடிக்கிறா அப்படின்ற மாதிரி. நீங்கள் பார்த்து லைட்டாக அப்படியே லைக் தலையை தூக்கி கண்ணடிக்கிறீங்க. இப்போ தான் நினச்சேன் எங்கடா அமைதியாக இருக்கான்னு. இப்போ தெரிஞ்சிருச்சு எதுக்கு தான் பிளான் பண்ணுறா அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே பேசுகிறாங்க, லைக் இன்னும் ஒரு 2 வாரத்துலேயே கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. செம்ம ஷாக்காக பார்க்குறீங்க. பிகாஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லவ் சொன்னப்போ வந்து லைக் கொஞ்சம் யோசிச்சாங்க. இப்போ திடீர்னு இப்போ ஒரு 2 வீக்ஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன். ஆனால் ஜிம்மினுக்கு செம்ம ஹாப்பி, நம்மளுக்கு எப்படியாவது வாயின் கிடச்சிடுவாடா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். ஸோ எப்படி டைம் ஸ்கிப் ஆகுது, உங்களுக்கு அந்த நிச்சயம்லாம் பண்ணி அந்த பூ வைப்பாங்களே, ஸோ அந்த இதெல்லாம் முடிக்கிறாங்க. ஸோ நீங்களும் ஜிம்மினும் வந்து கொஞ்ச நேரம் தனியாக பேசிகிட்ருக்கீங்க. ஏய், என்னடி ஷை ஆகிற மாதிரி நடிக்கிற? ஏன், நானும் பொண்ணு தானே, எனக்கு ஷைனஸ்லாம் இருக்காதா? ஷைனஸா? அதுக்கும் உனக்கு ரொம்ப தூரம். நீ ஃபஸ்ட்டு பொண்ணே இல்லை, அப்புறம் நான் என்ன பையனாடா? கிட்டத்தட்ட அப்படியே சொல்லலாம். உனக்கு அந்த 2 மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ கண்டிப்பாக பையன் தாண்டி. பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க. என்ன மாதிரி பேசுது பாரு. உனக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன். அப்புறம் நான் தான் பார்க்க போகிறேன் அப்படின்றான். முன்ன அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெக்கப்பட்டு போயிடுறீங்க. அட, நம்ம வயன் வெக்கப்பட்டு போகிறாளே அப்படின்னு நான் க்யூட்டாக பார்த்து சிரிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 2 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ உங்களோட மேரேஜ். நீங்கள் அழகாக வந்துட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு அழகாக க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜிம்மின் பார்த்து அழகாக சிரிச்சிட்ருக்கான், எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே வந்து நிற்கிறீங்க ஜிம்மின் முன்னாடி. அவன் பார்த்துட்டு, ஹே, யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல், லவ் யூ அப்படின்ட்டு பொறுமையாக சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு பொறுக்கி அமைதியாடுறா அப்படின்ற மாதிரி நீங்கள் லைட்டாக சொல்கிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வந்து லைக் வந்து லாஃபுல் ஹஸ்பண்டாக எடுத்துக்கிறீங்களா, ஒய்ஃபாக எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ 2 பேருமே எஸ்ன்னு சொல்கிறீங்க. பியூட்டிஃபுல்லாக உங்கள் மேரேஜ் முடியுது. ஸோ இப்போ வந்து டைரெக்டாக நீங்கள் ஜிம்மின் வீட்டுக்கு வந்தாச்சு. உங்கள் அப்பா அம்மாலாம் லைக் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரே பொண்ணு, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனால் லைக் அதுக்கப்புறம் ஜிம்மின் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி உங்களை கூப்பிட்டு வந்துட்டான். நீங்கள் பார்க்குறீங்க அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க அப்பா அம்மா தான், வாம்மா வயன் வா உள்ளே வா. ஜிம்மின், வயன் அம்மா நான் மாடிக்கு போகிறேன், நீங்கள் ஏதோ ரிச்சுவல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஸோ உங்களை வச்சுட்டு லைக் அந்த ஏதோ ஒரு அவங்க இதில் பண்ணும் போல். ஸோ அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஸோ ஜிம்மினை கூப்பிட்றாங்க. ஜிம்மினும் வந்துடுறான். ஓகே, எல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. சும்மா இல்லாமல் உங்கள் லைக் டேபிள் கீழே கால் விட்டு அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்க உங்கள் காலை வச்சு, டேய் பொறுக்கி சும்மா இருக்க மாட்டியா நீ? இப்போவே இப்படி இப்படி இன்னும் ஃபஸ்ட் நைட் வரையும் வெயிட் பண்ணுறது, சீக்கிரம் வந்து தொலைடி, எப்போ தான் சோத்தை சாப்பிட்டு முடிப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா தான், ஜிமின் என்னப்பா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அம்மா ஒன்றும் இல்லைம்மா, காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு. ஓகேப்பா
சரி நான் மெய்ட் கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காரம் அதிகமாக இருக்குது சிமேன் அப்படின்றீங்க. ஆமாம் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது, அதுக்கு தானே பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பொறுக்கி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் இங்கே பெஞ்சு கீழே தான் இருக்கும், ஒரு மிதி தான் அம்மா அப்படின்றான். ஜிவன் என்னாச்சுப்பா? இல்லைம்மா இல்லை, கால் இடிச்சுக்கிட்டேன் தூக்கும்போது. டேய் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான்டா, எங்கேயாவது இடிச்சுக்கிட்டு எங்கேயாவது வந்துடுவேன். உனக்கு இந்த சேருக்கு என்ன தான் வந்து இது 7ஆம் பொருத்தமோ தெரில, 2 பேருக்குமே ஒத்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக சாப்பிட்டு எழுந்துச்சி கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உன்னை வாடி நான் ரூமுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டு எழுந்துச்சி போகிறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஷையா. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே லைக் அவங்க மாமியார்ட்டே பேசிவிட்டு இப்போ போய் ட்ரெஸ் மாற்றலான்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜிமின் தான் அப்படியே ஒரு டர்ட்டி ஸ்மோக்கோட உட்காந்துட்டு இருக்கான். வாடி வா, உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் தாண்டி? நான் சாப்பிட்டு எப்போ வந்தேன் தெரியுமா? அதுக்கு எங்கள் மாமியார் கூட நான் பேசிட்டு வந்தேன். உனக்கு என்ன? மாமியார் கட்டிட்டாலோ போகிற புருஷன் இங்கே வந்திருக்கேன், என்ன கவனிக்காமல் நீ என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே. என் புருஷனா எங்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் வேணுன்னே தேடுறீங்க. கண்ணுக்கு எதிராக குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கண்டி. குத்துக்கல் மாதிரி இல்லை, எனக்கு என்னமோ கோழி குஞ்சு உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னும் நீ விடல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். டேய் ஜிமினா விடுறா, ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது என்னடி மாற்றணும், ஏற்கனவே கழட்டி போட போகிறது தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உன்னோட டர்ட்டி மைண்டை இதில் என்ன இருக்குது, அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்புறம் என்னடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உங்களை அப்படியே பெட்டில் தூக்கி போட்டுறான். டேய் ட்ரெஸ்ஸை மாற்ற விடுறா. ஏன்? அதை தான் சொல்கிறேன்ல, நானே கழட்டுறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் ஏன்டா இப்படி பண்ணுற, டயர்டாக இருக்குடா, நாளைக்கு வச்சுக்கலாம்டா அப்படின்னு. எது நாளைக்கா? இல்லை 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 எனக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டயர்டாக இருக்கு ஜிமினா, ப்ளீஸ் டி ஒன்லி ஒரு ரவுண்டுன்ற மாதிரி எனக்கு சொல்கிறான். சரி ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மூஞ்சி அப்படியே பாவமாக வச்சுக்கிட்டு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அப்படியே லிப்ஸை அப்படியே கேட்ச் பண்ணுறான். அவ்வளோ பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவ்வளோ பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறான். அப்படி இருக்க அந்த ஒவ்வொரு கிஸ்ஸும். ஸோ உங்கள் டங் வந்து அவன் வாய்க்குள்ளே இருக்குது. அப்படி கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே மெய் மருந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் டேய் விடா, டேய் கிஸ்ஸு தாண்டா பண்ண சொன்னேன், உயிரே என்ன எடுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்ன சும்மா டீசருக்கே அப்படின்னா இன்னும் ட்ரைலரு மெயின் பிக்சர்லாம் பார்த்தா தாங்க மாட்ட போல வயன் அப்படின்றான். போடா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே எழுத பார்க்குறீங்க. ஏய் இப்போ தானே சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு ரவுண்டுக்காவது ஒத்துக்கிறேன்னு, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமினா வயன் இதுக்காக தாண்டி இத்தனை வருஷம் வெயிட் பண்ணேன், நீ அம்மா தாத்தா வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களையே பாவமாக இருக்குது. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அவன் லைக் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கொஞ்சமாக அழகாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். லைக் அந்த கிஸ் அப்படியே நெக்கில் ட்ராவல் ஆகுது. ஸோ அப்படியே உங்களுக்கு அழகான பியூட்டிஃபுல்லான மேக்கப் செஷன் நடக்குது. ஸோ இது வந்து லைக் அன்கட் சீன்ஸில் நான் டெலகிராமில் போடுறேன்டா நாளைக்கு, ஓகேவா? ஸோ ஓகே அப்படியே கதையை கண்டினியூ பண்ணலாம். இப்படியே மார்னிங் ஆகுது. எப்பா டே ஜிமினோ அப்படின்ற மாதிரி நீங்கள் தட்டுறீங்க. அவன் நல்லா குப்பரை பார்த்து தூங்கிட்டு இருக்கான். ஜிமின் ஏய் எழுந்துடா. என்ன டேய் என்னடா பண்ணி வச்ச நைட்டு? அதான் பண்ண வேண்டியது தான் பண்ணேன் படுறி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். புரிக்கி உடம்புலாம் வலிக்கிறான். ஒன்லி 1 ரவுண்ட் தானே சொன்னேன், என்னை தூங்கவே உள்ளடா எரும மாடு. காலில் வேற ஆயிடுச்சு, போய் மாமியாருக்கு வேற ஹெல்ப் பண்ணணும். ஏய் நீ போ, இல்லைன்னா படுத்து தூங்கு, என்னையாவது விடுறி. பாவம்டா நான் தூக்கப்பாடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் திருப்பி அவன் கழுத்துக்கிட்ட வந்து அப்படியே படுத்துறீங்க. அப்புறம் அவன் எங்கே தூங்கினான், அப்படியே ஏஞ்சிடறான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கில் அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணுறான். புரிக்கி ஏந்திரு போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டு நீங்கள் அப்படியே ஏஞ்சிறீங்க.
காலையிலே ஆரம்பிச்சா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்துச்சி போகிறீங்க. உங்களால் நடக்கவே முடியல. அப்படியே லைக் லைக் விசுக்கி விசுக்கி இப்படி இப்படி நடப்பாங்கல்ல நண்டி, அந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. என் ஒயன் நேத்தி பண்ணதுக்கு அப்போது இன்னைக்கு பண்ண என்ன ஆகும்? தொடப்பு கட்டை எடுத்து அடிப்பேன்னு சொல்லிட்டு கீழே பில்லோ வந்து கிடக்கும், அதை எடுத்து அடிக்கிறீங்க. அவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏய் இப்படியே நடந்து போவாதடி, மானம் போயிடும்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நீ ஒழுங்காக பண்ணாமல் இருந்திருக்கணும், நேற்று சொன்ன மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணியிருந்தா நான் ஒழுங்காக இருந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பொறுமையாக போகிறீங்க. அவன் பார்த்துட்டு ஏய் ரொம்ப பெயினாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். வெங்காயம் ஒரு ரவுண்டுன்ட்டு 6 ரவுண்டு ஆடா போவ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது வயன், உன்னை பார்த்தோன்னு ஆசையாயிடுச்சு அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். முடியலை போடா அப்படின்னோன்னே அதுக்கப்புறம் டேப்லெட் எடுத்து கொடுக்குறான். ஸோ நீங்கள் போட்டுட்டு இதெல்லாம் ரெடியாக வாங்கி வச்சுருக்க போல், அப்போ பிளானோடு தான் இருந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம் லிட்டில் பிட் ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன் அப்படின்ற. புரிக்கி படா. அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக எழுந்துச்சி போகிறீங்க. ஸோ உங்கள் மாமியார் தான், நீங்கள் மாடியிலேருந்து அப்படியே அந்த மாதிரி தான் நொண்டி நொண்டி நடந்து வந்திருப்பீங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க சிரிச்சிட்ருப்பாங்க. ஸோ இங்கே கீழே வந்தோன்னு நீங்கள் நார்மலாக நடக்கிறீங்க. ஒயன் நீ ஏன் கீழே வந்த? நீ போய் ரெஸ்ட் எடுமா, நான் இங்கே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் பண்ணிக்கிறேன், ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. இல்லை வயன் நீ போய் ரெஸ்ட் எடு, பாவம் முன்னாலே நடக்க முடியல அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே மூஞ்செல்லாம் ரெட் ஆகிடுச்சு உங்களுக்கு. இல்லை நான் பண்ணுறேன். இல்லைம்மா நீ போய் ரெஸ்ட் எடு. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக ஹனிமூன் டிக்கெட் போட்டிருக்கோம். எங்கன்னு தெரியுமா? எங்க அத்தை? உனக்காக பாரிஸில். அத்தை உண்மையாலுமா? நாங்களாம் போனதில்லை அத்தை, வெறும் இங்கே தான் உள்ளூரில் சுற்றிருக்கனே தவிர அங்கெல்லாம் இதுவரையும் போனதில்லை. தேங்க்யூ ஸோ மச் அத்தை, நான் கண்டிப்பாக சுற்றி பார்க்க போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வயன் சுற்றி மட்டும் பார்க்கக்கூடாது, வரும்போது நல்ல விஷயமா தான் வரணும். அத்தை அப்படின்ற மாதிரி நீங்கள் கீழே கொஞ்சிடுறீங்க. அப்படிலாம் செய்யாகாது ஓகேவா, எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே செய்யாயிட்டு ஓகே அத்தை அப்படின்ற மாதிரி அப்படியே போகிறீங்க. ஸோ அவன் இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பான், தலையை தொட்டுட்டு இருக்கான். ஏய் ஜிமினா, என்னடி? இங்கே பாரு, என்னது இது மூவி டிக்கெட்டா? டேய் பாரிஸ்க்கு நம்ம 2 பேரும் ஹனிமூனுக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் உண்மையாலுமா? யார் இது பண்ணது? நீ பண்ணதா? ஏய் நான் பண்ணலடா, அத்தையும் மாமாவும் தான் நம்மளுக்காக பாரிஸில் ஹனிமூனுக்கு புக் பண்ணியிருக்காங்களாம். வயன் அங்கே செம்ம குளிர் கிளைமேட்டு, இங்கே எப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ அங்கே எது பண்ணுறியோ இல்லையோ என்னை நல்லா சுற்றி காட்டு, அது போதும். சுற்றி காட்டினா மட்டும் போதுமா? மற்ற எல்லாத்தையும் சுற்றி பார்க்க வேணாமா? நைட்டு பார்த்தது போடும், மூடிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே வந்து லைக் அந்த டைமு ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் பாரிஸில் இப்போது லைக் அந்த ஹோட்டல் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. வாவ் ஜிமினா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா? நிறைய முறை வந்திருக்கேன்டி, ஹாலிடேஸ்க்கெலாம் வந்துருவேன். வாவ் சூப்பராக இருக்குடா. நான் இந்த வரையும் எங்கேயுமே போனதில்லை பெருசாக. இந்த மாதிரி வெளிநாட்டு வர்றது ஐ எம் ஸோ ஹாப்பி. இவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த பிளேஸு. ஆமாம், முக்கியமாக எனக்கு ஈஃபில் டவருக்கு முன்னாடி அழகாக கிஸ் பண்ணணுன்னு ஆசைடா. கூட்டிகிட்டு போவியாண்ணே? ஏன் கூட்டிகிட்டு போக மாட்டேன்? என் பொண்டாட்டி கேட்டால் நான் எதாக இருந்தாலும் செய்வேன் அப்படின்றான். சரி போகலாமா, கொஞ்சம் டயர்டாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அது வந்து லைக் சின்ன வில்லா மாதிரி இருக்குது, சுற்றி எந்த வீடுமே கிடையாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே ரொம்பவே அழகான பிளேஸ் ஓகேவா. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரீங்க. ஜிமினா ரொம்ப டயர்டாக இருக்குடா, குளிருது வேற. குளிருதா? சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் படுத்துக்கிறீங்க. அப்படியே அவன் ஹீட்டு உங்கள் உடம்புல வந்து அப்படியே ரேடியேட் ஆகுது. இப்போ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கும் தான் ரொம்ப நல்லா இருக்குடி அப்படின்ற மாதிரி இன்னும் ஹக் பண்ணுற டைட்டாக. டேய் மூச்சு விட முடியலடா அப்படின்றீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மட்டும் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே நீங்கள் தூங்குறீங்க. நைட் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் கன்னத்தில் அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான்.
ஜிமினா போடா தூங்குடு போ. நூறு தூக்கம் வருது. ஃப்ளைட்டில் வந்தது வேறு ரொம்ப டயர்டாக இருக்குது. நகர்ந்து போ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அழகாக உங்கள் கன்னம், உங்கள் நெத்தி, அப்படியே உங்கள் கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டுருங்க. ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்துறீங்க. பார்த்தா ஜிமின் அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது? டேய் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. நான் என்னடி பண்ணேன் படுறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்க சொல்கிறான். பொறுக்கி இப்படி ப்ராங்க் பண்ணிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி படுத்துக்கிறீங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. டேய் ஜிம்னா எங்கடா கிளம்பிட்டு இருக்க? ஹேய் அங்கே ஆக்சுவலாக ஒரு மீட்டிங் இருக்குடி. இங்கே மீட்டிங்கா? ஏன் இங்கே என்ன மீட்டிங் இருக்க போகுது? ஆக்சுவலாக வயன் எங்கேயும் நம்ம பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. அப்படியே இங்கே வந்தால் அந்த கிளைண்ட்ஸை மீட் பண்ணிடலான் தான் நானும் வந்தேன். ஆக்சுவலாக ஒரு வாரம் வேலை இருக்கும்டி, அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றான். உங்களுக்கு அப்படியே மூடே ஸ்பாயில் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்னை கூட்டிகிட்டு போக மாட்டியா நீ? ஏய் கூட்டிகிட்டு போகிறேன்டி ப்ளீஸ் டி, மீட்டிங் இருக்குடி. நான் வந்துடுவேன். ஒரு 2 hours தான், அதுக்கப்புறம் வந்து நான் வெளில கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றான். நஜ்மன் நான் என்னமோ நினச்சி வந்தேன். இப்போ ஒன்றும் கெட்டு போகல, ஓகேவா? ஜஸ்ட் 2 hours, I'll be back, ஓகே? போயிட்டு வந்துடுறேன், பை 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 அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். இங்கே வந்து வேலை பக்கத்து தான் வந்து போகல இந்த பொறுக்கி அப்படின்ற மாதிரி நீங்கள் கடுப்பாயிட்டீங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அடுக்கி வைக்கிறீங்க கடுப்பில். நம்ம என்னமோ நினச்சா இவன் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் லைக் போய் சரி போய் குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி போய் குளிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நேரம் குளிச்சிட்ருக்கீங்க, ஆனால் நம்மளுக்கு வந்து யாரோ பார்த்தாங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அப்படி தோணிக்கிட்டே இருக்க. நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க, அங்கே யாருமே இல்லை. ஏன் எனக்கு அப்படி தோணுது? யாருமே இல்லையே. ஜிமினாவும் வெளில போயிட்டான். இல்லை ஒரு வேளை சும்மா வந்து ப்ராங்க் பண்ணிகிட்ருக்கானா? ஆக்சுவலாக காலேஜ் டேஸ்லாம் ரொம்ப ப்ராங்க் பண்ணுவான், அதனால் அவன் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்க. அவன் தான் வந்திருப்பான் அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. இந்த பொறுக்கி வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் டவல் கட்டிட்டு வெளில வந்து பார்க்குறீங்க. ஜிமின் ஜிமின் டி ஜிமினா ஒழுங்கா முன்னாடி வா, போ விட்டு எங்கேயோ கூச்சு வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பட் நோ ரெஸ்பான்ஸ். இல்லை நம்மளுக்கு தான் தோணியிருக்கும் போல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. அப்புறம் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டு நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே ஃப்ரீ ஹேரில் தலைக்கு தான் குளிச்சிருப்பீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க நீங்கள். செம்ம அழகுடி, உன்ன மாதிரி அழகு யாருமே இல்லை, என்னோடய ஜின்னோப்பா மாதிரி அப்படின்றீங்க. மிஸ் யூ அண்ணா, மிஸ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பிகாஸ் அவங்க அண்ணன் ஜின், ஐ மீன் சொந்த அண்ணன் கிடையாது, ஸோ லைக் சித்தப்பா பையன் அப்படி வரும். ரொம்பவே பாசமாக இருப்பார். ஸோ நிறைய உங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, உங்களை வந்து நிறைய வந்து செல்லம் கொடுத்துக்கு எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவரும் ஒருத்தர், ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே நினச்சிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களே ரொம்ப நேரம் யாரோ பார்க்குற மாதிரி இருக்குது. ஜிமின் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கீங்க. இல்லையே, ஜிமின் அந்த மாதிரி தெரியலையே. எனக்கே அந்த மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகுது. ஒரு வேளை தனியாக இருக்கிறதுனாலும் அப்படி இருக்கான்னு தெரியல. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் பார்க்குறீங்க. மாடி தான் போய் பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வியூ. அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஏரி இருக்குது. எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த இடம். இந்த மாதிரி நம்ம லைஃப் ஒன்று எவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன் லவ் மேரேஜில் எவ்வளோ போராட்டம். ஆக்சுவலாக அவங்க வீட்டில் நான் சொல்லியிருப்பேன்ல, நிறைய போராட்டம் நடந்திருக்கும். ஏன்னா ஜிமின் வந்து கொஞ்சம் இல்லை நிறையவே பணக்காரன், நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ நீங்கள் வந்து எப்படி லைக் அன்எக்ஸ்பெக்டடாக தான் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ காலேஜில் ஜிமினும் நீங்களும் வேறு கிளாஸ் தான். ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்படின்னா, நீங்கள் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க உங்கள் காலேஜில். அந்த வே ஆஃப் கான்ஃபிடென்ஸ், நீங்கள் பேசுகிறது எல்லாருமே அவ்வளோ அட்மையராக இருப்பீங்க, பார்த்துருப்பாங்க, இன்க்ளூடிங் ஜிமின். நீங்கள் பேசுகிற விதத்தில் ஜிமின் யாரா இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா, இவ்வளோ நல்லா பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக அவன் தான் அப்ரோச் பண்ணியிருப்பான். நீங்கள் 2 பேரும் வந்து லைக் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸாக பழகி அதுக்கப்புறம் தான் லவ்வே சொல்லியிருப்பீங்க. ஆனால் வந்து ஜிமின் எப்படி சொல்கிறது, சொல்லவே ரொம்ப தயங்கியிருப்பான். ஏன்னா நீங்கள் வந்து
சிம்பிள் கேர்ளாக இருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு இது பசங்களையும் பெருசாக பார்க்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியாமல் லைக் சொல்லியிருப்பான். ஆனால் நீங்கள் வந்து ஜிமின் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அவன் ஃப்ரெண்டாக பேசும்போதே. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது அதை நம்ம லவ்வாக மாற்றினா அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் நீங்களும் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஜிமின் குழப்பத்தில் இருக்கும்போது அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பான். ஆனால் நீங்கள் வந்து ஒத்துந்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி சிரிச்சிட்டு இருக்கீங்க. காலேஜ் க்ரஷ் ஜிமின் போய் இப்போ என் ஹஸ்பண்ட் ஜிமின் எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக ஜிமின் வந்து உங்களை அந்த ஸ்டேஜில் பார்த்துருப்பான். நீங்கள் ஜிமினை உங்கள் ஃபர்ஸ்ட் டே காலேஜில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவன் தான் காலேஜ் க்ரஷ்ஷு. அவன் வந்தாலே அத்தனை பொண்ணுங்க பார்ப்பாங்க, பார்க்காத ஆளே இல்லை. அப்படி தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. அவனை பார்த்தோன்னே ஃப்ளாட்டு தான். அதுலேருந்து வந்து நீங்கள் ஜிமினை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிமினே வந்து பழகும் போது எப்படி நான் சொல்லுவாங்க தட்டிலே வந்து அல்வா விழுது அப்படின்ற மாதிரி நீங்கள் அது அவன் அப்படியே அப்போ தான் புதுசாக பார்த்த மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே எல்லாம் நினச்சி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஃபோன் கால் வருது. ஹலோ சொல்லுடா. ஒர்க்கில் மாட்டிக்கிட்டேன்டி, இன்னும் ஒரு 2 hour ஆகும். எதை 2 hour? ஜிமின் ஏன்டா இப்படி பண்ணுற? சாரிடி அவங்க கொஞ்சம் வர லேட் ஆகிடுச்சிடி, இப்போ தான் வந்துட்டு இருக்காங்களாம். நான் பேசிட்டு உடனே கிளம்பிடுறேன். அது ஒரு ஏதாவது டிவி பார்த்து ஃபோன் பார்த்துட்டு ரெடி ப்ளீஸ்டி அப்படின்றான். சரி ஓகே ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இது பண்ணுவான். ஸோ நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எப்படா வந்து தொலைவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் நம்ம எதாவது சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டீங்க. ஸோ சமைச்சிட்ருக்கீங்க. பின்னாடி யாரோ ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படின்னு திரும்புறீங்க. அவன் தான். என்ன சர்ப்ரைஸ் ஆகிட்டியா? ஜிமின் நீ வர லேட் ஆகுண்ணே. ஆமாம் ப்ராங்க்கு எப்படி இருக்கு அப்படின்றான். பொடப்பொறுக்கி அப்படி சொல்லிட்டு நான் செஸ்ட்லேயே அடிக்கிறீங்க. சும்மாடி அம்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா ஒரு 2 hours தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க அவனை. ஸோ ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேரும் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. எவ்வளோ நேரம் ஹக் பண்ண போகிற? பசிக்குதுடி. நான் இப்போ தான் வந்து சமைக்கிறேன். இப்போ தான் சமைக்கிறியா? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம காலேஜில் லவ் பண்ண நினச்சி சிரிச்சிட்டு இருந்தேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்டி இப்படி பண்ணுற? பசிக்குதுடி அப்படின்னா. இரு நான் கொஞ்ச நேரத்தில் சமைச்சிடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் உட்காடுறான். ஸோ நீங்கள் அப்படியே டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை அப்படியே சமைச்சு எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க. நல்லா இருக்குமாடி? உன்னை கொல்ல போகிறேன். கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு வந்தா இல்லை எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே புள்ள அதான். சிம்னா சரி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்ருக்கான். பரவாயில்ல நல்லாயிருக்கு விஷமாக இருந்தாலும் அப்படின்னா. போ நான் கிளம்புறேன் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி உங்களை இழுக்கிறான். நீங்கள் அப்படியே அவன் மடியில் வந்து உட்காரிங்க. என் பொண்டாட்டி எது செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்றா. ஐஸ் வைக்காத நீ, நான் போகிறேன் அப்படின்னு திருப்பி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் மாறி ஒட்டிக்கிறீங்க. அப்படியே ஐ டு ஐ அழகாக பார்த்துட்டு லவ்லியாக இருக்கீங்க. அவ்வளோ லவ்லி கப்பலாக. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் கை கழுவிட்டு அப்படியே டேரெக்டாக ரூமுக்கு தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அங்கே ஒரு குட்டி ரொமான்ஸ் தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு மேக்கவுட் செஷன் முடிச்சுட்டு அப்படியே அவன் செஸ்ட்டில் படுத்துருக்கீங்க ஹக் பண்ணிவிட்டு. ஜிம்னா டயர்டாக இருக்குது. அதான் நான் இருக்கல்ல, ஒன்றால் தானே டயர்டாகுது. அந்த டயர்டை போக்குற நான் இருக்கல்ல வா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டுருங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. ஸோ அப்படியே வந்து லைக் நீங்கள் குளிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜிமினா வந்து இன்னைக்கு காலைல எதுவுமே போகல அங்கே கிளைண்ட் வரலன்னு சொல்லிட்டு. ஸோ கீழே அவன் சமைச்சிட்ருக்கான். நீங்கள் குளிச்சிட்ருக்கும்போது சரின்னா முதுகு ஏதாவது தேய்ச்சி விட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை கூப்பிட்றீங்க. ஜிமின் முதுகு தேய்ச்சி விட்றா அப்படின்றீங்க. எனக்கு காதில் உழுதா இல்லையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தலையை தேய்ச்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக தலையை தேய்க்கும் போது நல்லா மூஞ்சிலே அந்த நுரப்படல நம்மளை கண்ணு திறக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டூலில் உட்காந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினா கொஞ்சம் வாடா அப்படின்னு கத்திகிட்ருக்கீங்க. அப்புறம் பார்த்தா முதுகில் வந்து தேய்ச்சி விட்டுட்ருக்கான். எவ்வளோ நேரம் வாய் திறக்குதா பாரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் நல்லா இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் நல்லா முதுகில் தேய்ச்சி விட்டுட்ருக்கான். உன்னை முதுகில் சோப் போட தான் சொன்னேன். முதுகு எப்படி தொடவிட்டுருக்க சொல்ல பொறுக்கி. நைட்டு தானே பண்ணோம், அமைதியாக இருக்க மாட்டியா? இவன் எங்கே கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்கவங்க வேலையை பார்த்துட்ருக்கீங்க. அவன் முதுகில் சோப்பு போடுறன்ற பேரில் முதுகில் அப்படியே கை வச்சு அப்படியே தடவுறான்.
ஜிமின் ஏய் ஏன்டா இப்படி பண்ணுற? கூசுதுடா டேய். ஜிமினா ஏய் டேய் கூசுது ஜிமின். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ணை முழிச்சு டேய் என்ன தானே வேணும் உனக்கு அப்படின்றீங்க. அங்கே பார்த்தா ஜிமின் இல்லை. இவனை வச்சுக்கிட்டு டே ஜிமினா அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. அதுக்கப்புறம் வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் வரான். என்ன தூரத்துலேருந்து கேட்குறான், ஜிமின் ஜிமின் என்னடா பண்ணுற? இவ்வளோனா நீங்கள் தானே இருந்த? இங்கேயா? நான் கீழே இருந்தடி. என்ன சொல்கிற? ஆமாம் கீழே கிச்சனில் இருந்தேன். நீ கத்துற சவுண்டு கேட்டுச்சு, அதான் வந்தேன். என்ன சொல்கிற? அப்போ இதுக்கு முன்னாடி நீ வரலையா? ஜிமின் ஏய் என்னடி ஆச்சு? எது கட்டின? அது ஜிமின் முதுவில் சோப்பு போட சொன்னேன். உன்னை சொல்லி கத்துனேன், நீ தானே சோப்பு போட்டு விட்ட. ஏய் விளாட்றியா? என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா? நான் இப்போ தான் கிச்சன்லேருந்து வரேன், உன் சவுண்ட் இப்போ தான் கேட்டுடி அப்படின்றான். இதுக்கு முன்னாடி கூப்பிட்டியா என் காதில் உள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் விளாடாத. ஏய் நான் ஏன்டி விளாட போகிறேன்? உண்மையாக தான் சொல்கிறேன். ஜிமின் ஜிமின் அது ஏய் என்ன பகல் கனவை கண்டுட்ருக்கியா? சோப்பு தானே போடணும், கொடு அப்படின்றான். இல்லை இல்லை நான் குளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. அவன் சரி திருப்பி கீழே போய்ட்றான். யார் இப்போ சோப்பு போட்டா? யாரோ யாரோ முதுவெல்லாம் கை வச்சாங்க. என்னால் நல்லாவே உணர முடிஞ்சது. ஜிமின் என்ன விளாண்டுருக்கானா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. யோசிச்சுக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏ வயன் என்னடி ஆச்சு? ஜிமின் அது இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா. என்னாச்சு? என்ன ஒரு மாதிரி இருக்கு? அது அது என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கு. நான் அங்கங்கே இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஏய் என்னடி விளாட்ற? இந்த விழாவில் ஒன்றையும் என்னையும் தவிர யாரும் இல்லை. செக்யூரிட்டி கூட அவங்க லைக் ரொம்ப தூரத்தில் தான் இருப்பாங்க அந்த சும்மா ரவுண்ட் வர்றதுக்கு. மற்றபடி இங்கே வர யாருமே, அதுவும் இவ்வளோ செக்யூரிட்டி பர்பஸ் இருக்கும்போது எப்படி வருவாங்க? ஜிமின் இல்லை ஜிமின், நான் இங்கே வந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து பார்த்துட்ருக்கேன். இது இப்போ மட்டும் நடக்கலை. நான் குளித்தாலும் யாரும் என்னை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏய் நான் தனியாக இருக்கனால அப்படி இருக்கா? சரி வா, நீ இன்றைக்கி சொன்னால நம்ம ஈஃபில் டவர் போகலாம் அப்படின்றான். ரியலி? ஆமாம் போகலாம் அப்படின்றான். அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் போகிறீங்க. ஸோ அந்த நைட்லாம் அழகாக இருக்குது, நல்லா லைக் அந்த லைட்லாம் போட்டு. வா ஜிமின், நான் இது ஃபோனில் தான் பார்த்துருக்கேன், இப்போ ரியலாக பார்க்குறேன். தேங்க்யூ ஜிமின், அத்தை மாமாவுக்கும் தேங்க்யூ அப்படின்றீங்க. இவங்க இன்னசென்ஸை பார்த்தா அப்படியே க்யூட்டாக பார்த்துட்ருக்கான். என் பொண்டாட்டிக்கு எது வேணால் செய்வேன். அடுத்தது எந்த ஊர் போகலாம் சொல்லு, அதையும் ரெடி பண்ணிடுறேன். எந்த ஊரில் அவங்க கூட இப்படி லைஃப் லாங் இருந்தால் அதுவே போதும். அதான் நான் இருக்கல, அப்புறம் என்ன? சும்மா தான். லவ் யூ ஜிமின் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அழகாக கிஸ் பண்ணுங்க. க்யூட்டாக இருக்குது. அந்த டவரில் லைக் ஒருத்தவங்க வந்து அப்படி ஃபோட்டோவே எடுத்துட்டாங்க. நீங்கள் அப்படியே லைக் ஃப்ளாஷ் ஆனோன்னே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சிடுங்க. ஜிமின் நீங்கள் ஏதோ ஃப்ளாஷ் ஆச்சுல்ல? ஃப்ளாஷ் ஆச்சா? என்ன? இல்லை யாரோ ஃபோட்டோ கிளிக் பண்ண மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளாஷ் லைட்டு. ஏய் அங்கே ஏதாவது லைக் இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ், இங்கே யாரோ ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இல்லை ஜிமின், நம்ம 2 பேரையும் பார்த்த ஃபோட்டோ. ஒயன் என்ன ஒயன் பண்ணிகிட்ருக்கா? எதையோ யோசிச்சுட்ருக்காத, ஜஸ்ட் லீவ் இட். இங்கே வந்து இந்த பிளேஸை மட்டும் என்ஜாய் பண்ண, எதையோ நினச்சிட்ருக்காத. நான் இருக்கேன்ல. ஓகே ஜிமின், ஓகே. அதுக்கப்புறம் லைக் அந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸை பார்த்துட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே லைக் 2 பேரும் வந்து காரில் வந்து இங்கே இறங்குறீங்க. ஜிமினா ரொம்ப டயர்டாக இருக்குடா, சரி நான் போய் தூங்குறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போய் படுத்தாச்சு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் லைக் கையை அப்படியே லைக் ஒராசிட்டு அப்படியே வந்து உங்கள் அப்படியே லைக் ஷோல்டரு கிட்ட எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி யாரோ பண்ணுறாங்க. டே ஜிமினா தூங்கிட்டுருக்காங்க, டயர்டாக இருக்குது, இதாக இருந்தாலும் காலைல பார்த்துக்கலாம் அப்படின்றீங்க.
அந்த இதை நிறுத்தவே இல்லை. நீங்கள் அப்படியே லைக் சொல்கிறேன்ல சும்மா பாடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி படுக்கிறீங்க. திருப்பியும் உங்கள் முதுகுலேருந்து அப்படியே கை அப்படியே தேய்ச்சிட்டு வராங்க. ஜிமின் ஏன் இப்படி பண்ணுற, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ லைக் திருப்பியும் வந்து அந்த ட்ரேஸ் வந்து சரி அந்த கையை வச்சு திருப்பியும் வந்து உங்கள் கையை அப்படியே கழுத்துக்கிட்ட போகுது. ஏய் ஜிமன் திரும்ப தூங்குடா அப்படின்றீங்க. அவன் நல்லா அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கான். ஜிமன் யாரது யாரது ஜிமன் 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 இப்படி சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க ஜிமின் எழுப்புறீங்க. என்னாச்சு வான்? ஜிமின் இப்போ யாரோ என் கையை தடவுனாங்க ஜிமன். என் கை தான் ஏதாவது தூக்கத்தில் பட்டிருக்கோண்டி அப்படின்றான். இல்லை ஜிமன் இல்லை, யாரோ இருக்காங்க ஜிமன். நீங்கள் ஒன்னி தவிர யாரோ இருக்காங்க, எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமினுக்கு இப்போ தான் அந்த ஒரு லைக் பதட்டம் புரியுது. வைன் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஜிமின் இந்த வீட்டில் யாரோ இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறீங்க. உங்கள் கை கால்லாம் உதற ஆரம்பிக்குது. அவன் அப்புறம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்துகிறான். இல்லை வந்து இங்கே தனியாக இருக்கனால தான் இப்படி பண்ணுது. சரி வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போனாலும் அது என்னன்னு தெரியுது பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு இவன் தனியாக இருந்த இப்படி ஆகிட்டா போல் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுது. ஸோ 2 days ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஜிமின் நீங்கள் வந்து திருப்பி அதே ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனுக்கு ஒரே பயமாகிடுது. ஸோ சைக்காட்ரிஸ்ட்டுக்கிட்ட கூப்பிட்டு போகிறான். அப்போ நீங்கள் பார்த்துட்டு ஜிமின் இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? வாயன் அது சும்மா ஒரு செக்கப்பா யாருக்கு? அது யாருக்கு ஜிமின்? ஓ உனக்கு தான். எனக்கு எதுக்கு? ஜிமின் நான் சொல்கிறதெல்லாம் நீ நம்பலை, அதை கூட நான் மன்னிச்சிடறேன். என்ன பைத்தியம்னு சொல்கிறியா ஜிமின்? நான் சத்தியமாக இது உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ஏன் இப்படி பண்ணுற ஜிமின்? ஏன் இப்படி பண்ணுற? வாயன் எனக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுது தெரியுமா? நீ திரும்ப சொல்லு, அதை சொல்ல பைத்தியம்னு சொல்லு. திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்க வாயன். நான் ஒன்றும் பைத்தியம்னு சொல்லலை. உனக்கு என்னதான் ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்ததுலேருந்து சரியில்லை. ஜஸ்ட்டு ஒரு செக்கப் தான் வாயன். என்னை நம்பலைல்ல ஜிமின். நான் விளையாடுறேன்னு நினச்சிட்ருக்கல. நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை ஜிமின். என்னை நம்ப. என்னால் 2 நாள் இங்கே வந்த நாள்லேருந்து எனக்கு சரியாக தூக்கம் இல்லை, சரியாக சாப்பிடக்கூட முடியல. யாரோ என்ன சுற்றி வர மாதிரி இருக்கு. என்ன நான் இங்கே போனாலும் தொடர மாதிரியே ஒரு மாதிரி இருக்கு ஜிமின், மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு லைக் அப்படியே ஃபெயிண்ட் ஆன மாதிரி ஜிமின் மேலே அப்படியே சாஞ்சிடுறீங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு உங்களை லைக் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ டாக்டர் செக் பண்ணிவிட்டு இல்லை லைக் சின்ன ஒரு பதட்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களே சரியாயிடுவாங்க அப்படின்னா லைக் அவங்க செக் பண்ணுறாங்க. லைக் சின்னதாக அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்காங்க. நீங்கள் இன்னும் வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க. அவங்க சொன்னால் ஓகே அப்படின்ற மட்டும் சொல்லுங்கள், மற்றபடி பெருசாக இது பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அதுவே வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி. அவங்க மனசார வந்து பாதிச்சிருக்காங்க. லைக் ஏதோ ஒன்று வந்து அவங்க ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே வந்து என்ஜாய் பண்ண தானே வந்தோம், ஏன் இப்படி தோணுது அவனுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களை அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். நீங்கள் இன்னுமே நல்லா தான் தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ உங்களை படுக்க வச்சுட்டு அவன் போய் சமைச்சிட்ருக்கான். என்னாச்சு வானுக்கு? ஊரில் இருந்த வரையும் நல்லா தான் இருந்தா, இப்போ என்னாச்சு? சரியே இல்லை, அது என்னன்னு பார்க்கணும். இல்லை ஃபஸ்ட்டு ஊருக்கு கிளம்பணும். நாளைக்கே ஊருக்கு கிளம்புனா தான் சரி வரும். இங்கேருந்து அவள் ஏதோ ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் சமைச்சிட்ருக்கான். இப்போ ஒரு லைக் 15 minutesக்கு அப்புறமா நீங்கள் கண்மொழிக்கிறீங்க. நீங்கள் கண்மொழிச்சு பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. உங்கள் மேலே ஹோர் ஆன மாதிரி ஒருத்தர் இருக்கான். யார் நீ
தள்ளு தள்ளு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. நீங்கள் லைக் அவன் உங்களே தான் அப்படி ஐ டு ஐ பார்த்துட்ருக்கான். யாருனே கிறிஸ்துப்போ, ஜிமின் 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 எங்கே இருக்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. உங்களால் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, ஏன்னா சரியாக தூங்கலை, சாப்பிடல, ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜிமின்கிட்டேருந்து ஒரு ரெஸ்பாண்டும் இல்லை. என்ன இங்கேருந்து ஒரு நாள் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா? அது முடியவே முடியாது. ஒரு தடவை இந்த பிளேஸ்குள்ளே வந்துட்டா இங்கேருந்து போகவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறான். யாரு யாரு? நான் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன். இது தெரியாமல் நான் இருக்கிற இடத்துக்கே வந்து மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு நம்ம சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. யார் இதுக்காக எங்களை டார்கெட் பண்ணியிருக்கு? என்னை விட்டு, என்னை ஜிம்மினை விட்டு நாங்கள் எங்கள் இடத்து போயிடுறோம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. ஒரு தடவை இந்த மின்கோ கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களால திரும்ப போக முடியாது. இந்த விழாவில் இது வரையும் வந்தவங்க உயிரோடு போனதா சரித்திரமே இல்லை. ஆக்சுவலாக லைக் இந்த ஒரு விழாலேருந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த விழாக்கு வந்தவங்க யாருமே வந்து திரும்ப போனதா சரித்திரமே கிடையாது. அது தெரியாமல் அவங்க லைக் ரொம்ப கொஞ்சம் சீப்பாகவும் இருந்திருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பிளேஸு. ஸோ அதனால் நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி தான் உங்கள் அத்தையும் தெரியாமல் புக் பண்ணிட்டாங்க இந்த பிளேஸை, இந்த ஹிஸ்ட்ரி தெரியாமல். ஸோ ஜிமின் வந்து வருவான், ஆனால் அவன் சிட்டி சைடு இருப்பான். இந்த மாதிரி ஏரியா இருக்கிறது வந்து ஜிமினுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஏரியாவுக்கு வர்றது ஜிமினுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவனுக்கும் ஐடியா கிடையாது இந்த இடத்த பற்றி. இவன் வந்து சரியான சைக்கோ. இவன்கிட்ட மாட்டினா யாருமே உயிரை போனதா சரித்திரமே கிடையாது. இந்த விழாவில் தான் அவனும் இருப்பான், ஆனால் வரத்து போகிறது யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இப்படியே தான் நீங்கள் வந்த முதல் நாள்லேருந்து இவன் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டி, நீங்கள் ஜிம்மின் போகிறது வர்றது, நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ அவன் தான் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப அப்படியே ஃபுல்லாக வேர்த்துடுச்சு. அப்போது இத்தனை நாள் ஃபாலோ பண்ணது நீ தானா? சாரிடா, பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் லைக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கதையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் கதைக்குள்ளே. நீ தானே என்ன தொடுறதுலாம் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே கேட்குறீங்க. ஆமாம் அண்ணா, உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு ரசிச்சுட்டு இருந்தேன். இனிமேல் இந்த நிமிஷத்துலேருந்து உன்னை நான் முழுசாக இன்னொருதாக்குவேன். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அப்படியே டார்ச்சர் பண்ணி உன்னை அடையணும்டி. நீ குளிக்கும் போது பார்க்கும் போது அப்படி இருக்கும். உன்னை ஒன்றுமே இல்லாமல் பார்க்கணும். ஜிமின் என்ன பண்ண? ஜிமின் எங்க அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஆக்சுவலாக ஜிமின் சமைச்சிட்ருப்பான் அவங்கள பற்றி யோசிச்சுட்டு. ஸோ அப்போ திடீர்னு பின்னாடியிருந்து யாரோ வந்து அடிச்சிருப்பாங்க. அப்போ ஜிமின் திரும்ப ஃபைட் பண்ணலான்னு பார்க்கும்போது இன்னொரு அடி. ஜிம்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அப்படியே ஒரு மாதிரி கண் அப்படியே கேர் ஆகி அப்படியே மயங்கி விழுந்திருப்பான் கீழே. அங்கேயே ஜிமின் வந்து இந்த கிச்சனில் தான் விழுந்து கிடக்குறான். நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே கேட்குறீங்க, ஜிமின் என்ன பண்ண, ஜிமின் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. உன் ஜிமின் கீழே வந்து கிடக்குறான். செத்துட்டானா இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்று அடையாமல் அவன் உன்கிட்ட திரும்ப வரமாட்டான். ஆனால் ஒன்ஸ் நான் உன்னை டச் பண்ணிட்டேன்னா நீ இந்த வில்லா விட்டு உயிரோட போக மாட்டேன் அப்படின்றான். நீங்கள் பயத்திலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே கிழிக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படி கத்திகிட்ருக்கீங்க. உங்கள் சத்தம் ஜிமினுக்கு கேட்குது, ஆனால் அவனால் கண்ணையை திறக்க முடியல. செம்மையாக அடி, அவ்வளோ பிளட்டு அப்படியே ஊற்றி அப்படி கிடக்குது. ஸோ அவனால் முடியவே இல்லை. கண் முழிக்க பார்க்குறான், திருப்பியும் கேர் ஆகுது அவனுக்கு. விடு, என்னை விடு, என்னை விடு ரொம்ப கெஞ்சுறீங்க. ஆனால் அவன் எங்கே பாரபட்சம் பார்க்குறான். அப்படியே லைக் உங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்படியே உங்கள் டாப்பை கழட்டிட்டான். பிரேசரோடு தான் இருக்கீங்க. அப்படியே போட்டு கிஸ் பண்ணி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வழியில் அப்படி கத்துறீங்க, ஜிமின் ஜிமின் காப்பாற்று ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்படியே பார்த்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டே, என்ன உன் ஹீரோ வந்து காப்பாற்றுருவான்னு நினைக்கிறியா? முடியாதுடே. அவனை அடித்த அடி அப்படி ஒரு அடி.
ஆனால் ஏஞ்சி வரமாட்டான். நீ எனக்கு கீழே ஸ்ட்ரகிள் பண்ணணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கையை லைக் அவன் 2 கையை வச்சு இப்படி பிடிச்சிட்டான். 2 காலை வச்சு எதுவுமே உதைக்க முடியாத அளவுக்கு அவன் லைக் உங்கள் மேலே ஓவராகவே இருக்கான். நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே இப்போ வந்து உங்கள் பிரேசரை கழட்டுறதுக்கு வரான். இனிமேலும் நீ என்னோடதா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கழட்டிட்டான். நீங்கள் அப்படியே கத்துறீங்க, ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினுக்கு டக்குன்னு முழிப்பு வருது. அப்பா வயன் அப்படி சொல்லிட்டு பொறுமையாக ஏஞ்சி வரான். அவனால் முடியவே இல்லை, அப்படியே தலை சுற்றுது அவனுக்கு. ஆனால் எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலே. உங்களுக்கு அப்படியே ஒன்றுமே புரியல, அப்படியே கேர் ஆகுது உங்களுக்கு. அந்த ஒரு பதட்டம், ஒரு பயத்தில். விட்டுரு ப்ளீஸ், விட்டுரு 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 ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு திடீர்னு எங்கே இருந்தால் வீரம் வந்ததோ இல்லையோ, இங்கே பக்கத்தில் அந்த லைட் லேம்ப் மாதிரி இருக்கும்ல, நீங்கள் அது உங்கள் கை கெட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பிடிச்சி வேகமாக ஒரு அடி தான். அவன் அப்படியே தலையை பிடிச்சி கீழே விழுறான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப மூச்சு அரைக்குது. பெட்ஷீட் அப்படியே மேலே போத்திக்கிறீங்க. பொறுக்கி நாய், அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் என்னை தொட முடியும்னு நினைக்கிறியா? முடியாது, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்படியே தட்டு மாதிரி ஒரு ஸ்டெப்பாக அப்படியே எடுத்து வரான். அவனால் முடியல கொஞ்சம் கூட. ஸோ அப்படியே பொறுமையாக அந்த மாடிப்படி ஏறி வரான். இங்கே திருப்பி அவன் வந்து உங்களை செவுத்தில் ஒரே இடி தான். அப்படியே உங்களுக்கு அப்படியே கேர் ஆகி அப்படியே உட்காந்துடுறீங்க. என்னடி பெரிய ஹீரோயின் நினைப்பா உனக்கு? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு கீழே நீ ஸ்ட்ரகிள் பண்ணுறத நான் பார்க்கணுன்னு, அதை நீ பாப்ப பாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் லைட்டாக தள்ள அந்த ப்ளீட் ஆகுது. செம்ம அடி, ஒரு அடினாலும் அடி, அப்படி ஒரு அடி. ஸோ அப்படியே கீழே வந்துடுறீங்க. ஸோ விட்டுரு அப்படின்றீங்க. அவன் கேட்கவே இல்லை. கீழே உங்கள் ஸ்கெட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். விட்டுரு ப்ளீஸ், விட்டுருண்ணே அப்படி சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு உங்கள் பேண்டேஜும் ரிமூவ் பண்ணலான்னு வரான். இப்போ பாரு, நீ கத்துற அந்த கீழே கிடக்கிறவன் புருஷனுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணலான்னு வரான். ஒரே அடி தான். ஜிமின் தலையில வைக்கிறான் அவனுக்கு, நெஞ்சு தலைக்கு. அப்படியே கீழே வந்துடுறான். அப்பா யார் அது அப்படின்னு பார்க்குறான். ஜிமின் தான். அவ்வளோ கோவத்தில் வந்து நிற்கிறான். வலி ஒரு பக்கம்னா உங்களை இப்படி பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கோவத்தில் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. உங்களை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறான். இங்கே திரும்பி என் பொண்டாட்டிய இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டல, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உயிரோட விடக்கூடாது சொல்லிட்டு அதை எடுத்து திருப்பியும் அடிக்கிறான். இங்கே அவனும் மிஞ்சும் இல்லை, அவனும் அடிக்கிறான் ஜிமினை. அவனுக்கு ஜிமினுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஜிமின் உங்களை இந்த நிலைமைக்கு ஆக்கினதுக்கு அவங்க சும்மாவே விடல, அவனும் அடி, 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. ஜிமின்னு லைக் அவன் அவள் தான் கீழே விழுந்துட்டான். அவனுக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை. அவன் லைக் ஒரு கத்தி எடுத்து தான் வந்திருப்பான். அவன் பேண்ட் பாக்கெட்லேருந்து எடுத்து அவன் கழுத்துலேயே சொருகுறான். அப்படி சொல்லிட்டு ஜிமின் மேலே வந்து கீழே விழுறான். என் பொண்டாட்டி என் வயனையத்தோட நினச்ச நீ அப்படி சொல்லிட்டு தொண்டை குழியிலே அப்படியே குத்தி எடுக்கிறான். அப்படியே பிளட்டு பிச்சுட்டு அப்படியே ஜிமின் மேலே அடிக்குது. என் பொண்டாட்டியை தொடணும்னு நினச்சான், அவனுக்குள்ள புதைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி அவன் அந்த பக்கம் விழுந்துட்டான் ஜிமின். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ் வந்திருப்பாங்க. ஜிமின் வரப்போ ஆக்சுவலாக ஒரு கத்தி எடுத்துகிட்டு போலீஸ்க்கும் டயல் பண்ணியிருப்பான். அந்த இதில் லைக் ஃபோன் அவன் பேக்கெட்டில் வச்சுட்டு தான் வந்திருப்பான். ஸோ எல்லா கான்வர்சேஷனும் கேட்டிருப்பாங்க போலீஸு. கொஞ்ச நேரத்துலேயே வந்தாச்சு. அங்கே கேர்ள் போலீஸ் தான் ஃபஸ்ட்டு வராங்க. வந்து உங்களை தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜிமினை அடுத்தது கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவன் பார்த்தா அவன் செத்துட்டான். அந்த மிஞ்சுன்றவன் அவன் தான் பெரிய கிரிமினல், ஒரு சைக்கோன்னு கூட சொல்லலாம். ஸோ அவனை வந்து தேடுறதுக்கு அவ்வளோ போலீஸ் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் இவன் இங்கே ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பான். ஸோ அவனையும் பார்த்துட்டு உனக்கு இதெல்லாம் தேவை தான்,
எத்தனை ஃபேமிலியை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவப்படுறாங்க. ஸோ 2 பேருக்குமே ட்ரீட்மெண்ட் நடக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு கண் முழிச்சிட்டிங்க, பார்த்து ஜிம்மினை தான் தேடுறீங்க. அவனுக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸாக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். நீங்கள் லைக் உங்களுக்கும் தள்ள கட்டு தான் போட்டிருப்பாங்க. நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜிம்மினிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்குதுன்றாங்க. ஸோ ரொம்ப சீரியஸாக தான் இருந்திருக்கும் ஜிம்மின் கண்டிஷன். ஏன்னா அவ்வளோ ஆழமாக அடிச்சிருப்பான் அவன். ஸோ ரொம்ப இதாக போகி அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா தான் ஜிம்மினை கண் முழிக்கிறான். நீங்கள் தான் உட்காந்து லைக் அழுதுகிட்டே இருக்கீங்க, ஜிம்மின் எப்போ கண் முழிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கண் முழிச்சோன்னா அப்படியே ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ஜிம்மின் பார்த்துட்டு வான் அதான் ஒன்றும் ஆகலைல்ல. ஜிம்மினா ஏன் ஜிம்மினா இவ்வளோ அடிப்பட்டு உயிர் போன நிலைமை ஆயிடுச்சு. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நீ எங்க திருப்பி கண் முழிச்சு என் கூட பேச மாட்டேன்னு எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அழுகுறீங்க. ஜிம்மினோட அம்மா அப்பாவும் வந்தாச்சு இந்த விஷயத்தை கேட்டு. ஸோ லைக் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்புறம் வந்து போலீஸாக இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்தாச்சு. ஸோ ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து புக் பண்ணி தந்துட்டோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவங்களுக்குமே தெரியாதுல்ல. ஸோ நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்றீங்க. ஸோ இப்படியே ஒரு 1 வீக்கு நீங்கள் வேறு பிளேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஜிம்மினுக்கு பரவாயில்ல. ஸோ நீங்கள் அப்படியே இந்தியாவுக்கு போயிடுறீங்க. ஸோ அங்கே போயிட்டு தான் லைக் ஜிம்மினுக்கு கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு ஸோ உங்களுக்கும் நல்லா ரெக்கவர் ஆகிடுச்சு. ஜிம்மினோட அம்மா அப்பா தான் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க உங்கள் 2 பேரையுமே. ஸோ இப்படியே ஒரு 6 மந்த் ஆகுது. ஹீ இஸ் ஃபைன் நவ். ஸோ பழையபடி திருப்பி ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஜிம்மினு. நீங்கள் டேய் உனக்கு சரியானாலும் ஆச்சு, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு லைக் நீங்கள் 2 பேரும் மேக்கப் செஷனில் நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு காரணம் காட்டி எப்படி ஒன்று அதான் இன்றைக்கி வச்சு சேருன்னு சொல்லிட்டு அவன் படுக்க பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே கத்துறீங்க, டேய் ஏன்டா அப்படி பண்ணுற, விட்றான்னு சொல்லிட்டு. அவன் எங்கே விட்டான், முடியல. நீங்கள் அப்படியே மயங்கிட்டீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 10 ரவுண்டு வச்சு செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் மார்னிங் ஆகிட்டு நீங்கள் அப்படியே கண் முழிக்கிறீங்க. சுத்தமாக உங்களால் முடியல. நீங்கள் அப்படியே கால் எடுக்கிறீங்க, நடுங்கி அப்படியே தொம்முனு கீழே விடுறீங்க. ஜிம்மின் அப்போ முழிச்சிட்டு இருந்து பார்த்து சிரிக்கிறான். உனக்கு சிரிப்பா தேவைன்னு சொல்லிட்டு கீழே நீங்கள் ஆக்சுவலாக பாத்ரூம் செப்பல் போட்டிருப்பீங்களே அதை எடுத்து ஒரே அடி தான், ஹெட் ஷாட்டு நல்லா போட்டிருக்கோம். அடியே ஏன்டி இப்படி அடிக்கிற அப்படின்றான். நைட்டு வச்சு செஞ்சல இப்போ என்னோட சான்ஸ்டா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அடிக்கிறீங்க இன்னொரு செப்பல் வச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களை தூக்கிக்கிறான். சரி சாரி அப்படின்றான். போடா பேசாத, சாரிடி பண்ணாடி. ஜிம்மினா அவன் என்னை தொட்டுட்டான். ஜிம்மினா என்னால் அதை மறக்கவே முடியல. அந்த கரை அழிக்கிறதுக்காக தான் என்னோட லைக் என் கையை உன் மேலே பட வச்சேன். அந்த நாய் தொட்டதெல்லாம் நீ எதுவும் எடுத்துக்காதவன். நீ எப்போவுமே இந்த ஜிம்மினுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே ஃபியூ இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் ட்வின் பேபி பிறக்குது. 2மே அழகாக இருக்குது. நல்ல ஜிம்மின் மாதிரி ஒன்று, உங்களை மாதிரி ஒன்று. 2 சேட்டை. உங்களை நீங்கள் வச்சு சமாளிக்க முடியாது. அப்படியே ஜிம்மினோட கேரக்டர் துருன்னு இருக்கிறது, ப்ராங்க் பண்ணுறது எல்லாம் அப்பப்போ கீழே வந்துட்டு கத்துங்க. நீங்கள் போயிட்டு என்னாச்சு அப்படி பார்க்கும்போது அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்கோங்க. அப்போ புத்தி தப்பாமல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொண்ணு வந்து உங்களை மாதிரி க்யூட்டாக இருக்கும். லைக் அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங் உங்களை மாதிரி, ஆனால் நாட்டி. ஓகேவா, அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க 2மே. ஸோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு லைஃப் லீட் பண்ணுறீங்கண்ணா. ஓகே, இது வந்து ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. நான் எப்போவுமே வந்து பார்ப்பேன். பட் கமெண்ட்ஸ்லாம் வந்து 1 2 தான் வரும். அதுக்கு மேலே வரவே வராது. ப்ளீஸ்டா கமெண்ட்ஸ் பண்ணுங்கடா. அப்போ தாண்டா எனக்கும் வந்து லைக் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸ்ஸே வரும். நான் வந்து பார்த்துட்டு என்னடா கமெண்ட்ஸே பெருசாக வரலன்னு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கடா. நல்லா இருக்கா நல்லா இல்லையோ அட்லீஸ்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 கமெண்டாவது இருக்கணும் சொல்லிட்டேன். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். ஓகேவா? ஸோ ஓகேடா, பாய். சரிங்க.